வணக்கம் உறவுகளே, ட்ரவல் வித் பெரோ என்கின்ற என்னுடைய சேனலில் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யாராவது சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலியில் யாழ்ப்பாணத்தில் அண்மையில் திரையிடப்பட்ட எங்கட திரைப்படம் ஒன்றை பற்றி தான் பார்க்க போகின்றோம். அந்த படம் அது சார்ந்து கலைஞர்கள் பார்வையாளர்கள் தெரிவித்த கருத்தை தான் பார்க்க போகின்றோம். கேஎஸ் வினோத் இயக்கத்தில் ரெஜி செல்வராஜாவினுடைய ஒளிப்பதிவில் பிரணவனின் இசையமைப்பில் உருவாகியிருக்கிற திரைப்படம் தான் ஆலிக்கிளிஞ்சல். இந்த திரைப்படத்தில் மிதுனா, சஞ்சய், ஜெராட் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தாங்க. இந்த திரைப்படம் வவுனியாவில் திரையிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் ராஜா திரையரங்கில் கடந்த வாரம் திரையிடப்பட்டிருந்தது. இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக பல்வேறு கலைஞர்கள் அதேபோல சினிமா ஆர்வலர்கள் வந்து பங்கேற்றிருந்தார்கள். திரையிடலின் பின்பதாக கலைஞர்கள், பார்வையாளர்கள், படக்குழுவினருடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்கலாம். ஒரு நல்ல படம், எல்லாரும் கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பார்க்கணும். ஆனால் இப்போ போடுவாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நிறைய காலத்துக்கு பிறகு நான் பார்த்து ரசித்த ஒரு படம். நல்ல ஸ்க்ரீன் பிளே, அதில் நடிச்சிருந்தாக்கள் நிறைய பேர் நல்ல இயல்பாக நடிச்சிருந்தவங்க. நல்லா இருக்குது, வாழ்த்துக்கள். இந்த வினோத்திட்ட நான் சொல்கிறேன், வருஷத்துக்கு ஒரு படம் செய்யுங்க. அது தேவை. நீ எல்லாரும் இப்படி வருஷத்துக்கு ஒரு படம் செய்தால் தான் இது அடுத்த கட்டங்களுக்கு போகும். நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உண்மையாவே ஒரு ஈழ சினிமாவோட அடுத்த கட்ட வளர்ச்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்த ஒரு தேஜஸை நீங்க என்னோட ஃபேஸ்ல இப்ப பாப்பீங்க. ஏன்னா உண்மையாவே எனக்கு படம் அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது. அவங்க ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்குமே அவங்க எவ்வளவு இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்காங்கன்றதை வந்து நான் கூடவே பயணிச்ச படியால வந்து எனக்கு நல்லாவே தெரியும். கடைசி நிமிஷம் வரைக்குமே பிரச்சனைப்பட்டு கொண்டிருந்ததை நானே பார்த்து கொண்டிருந்தேன் நான். ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே பலனா வந்து படம் அவங்க பெஸ்டா கொடுத்திருக்காங்க. உண்மையாவே நடிகர்களா இருக்கட்டும், சவுண்ட், நான் மியூசிக்கை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன்னு சொன்னா ஒரு படத்தை வந்து அப்படியே தூக்கி சாப்பிட்டது வந்து உண்மையாவே மியூசிக் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்டர்ஸ் ஆக்டிங்கா இருக்கட்டும், மியூசிக், ஸ்கிரீன் பிளே, ஸ்கிரிப்ட் எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தது. நாங்க சினிமாக்காரங்கன்றபடியால அதை மைண்ட்ல வச்சுதான் படம் பார்ப்போம். எப்படா பிள்ளை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. சோ அந்த மாதிரி என்னால எந்த ஒரு பிள்ளையுமே கண்டுபிடிக்க முடியல. உண்மையாவே படம் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. சோ வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ சோ மச். வணக்கம், நான் பாணி. உண்மையில பெரிய ஒரு மாஸ். உண்மையில அதுல வில்லன் என்ற ஒரு கேரக்டர்ல உண்மையில செமையா இருந்துச்சு. மாசான வில்லனா. அதை விட அங்கே கண்ணி வந்து பழைய விஷயங்களை வந்து அதாவது செம்மையா செஞ்சிருந்தாங்க. லாஸ்ட் மூமெண்ட்ஸ் வந்து உண்மையில நல்லா இருந்தது. நீண்ட நாளுக்கு அப்புறம் மிதுனாண்ட ஒரு படம். உண்மையில அவரோட நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நான். பட் இது ஒரு வித்தியாசமான ஒரு இது உண்மையில நல்லா இருக்கு. ஆலிக்கிளிஞ்சல் நான் நினைச்சேன் அந்த படம் 2019 டைம்லேயே வந்திருந்தா இன்னும் பேசுபொருளாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த டைம் எனக்கு கேள்விகள் இருந்தது ஈழத்து படத்துக்கு. அப்போ அந்த நேரங்கள் இந்த படங்கள்லாம் வந்திருந்தா நான், ஏன்னா இதில் வில்ல நெகட்டிவ் ரோலுக்கு நான் வாய்ஸ் கொடுத்தேன். அதன் அடிப்படையில் நான் அப்போவே பார்த்தோன்னே சொன்னேன் இந்த படம் நல்ல படம், நல்ல ரீச் ஒன்று வேணும்னா. அதே மாதிரி வவுனியாவில் பயங்கரம் ஓடணும். அதுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு சிறப்பு காட்சியான்னு சொல்லிச்சுன்னா இப்போ கட்டாயம் வந்து பார்க்கணும் என்ன மாதிரி இம்பேக்ட் கொண்டுச்சு வந்து நான் டோட்டல் படமாக இப்போ தான் பார்த்துருக்கேன். எனக்கு பயங்கர ஃபுல்ஃபில். என்ன இந்த படம் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கும். 2019, 20 டைம்லேயே வந்திருந்தேன். 20 கடைசி 21 டைமில் வந்திருந்தேன். இன்னும் பயங்கர பேசுபொருளாக இருக்கும் நினைக்கிறேன். நன்றி. என் படம் சூப்பராக இருக்கு. நல்ல ஸ்கிரிப்ட், டிஃப்ரெண்டான ஸ்டோரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் மிதுனாவை இப்படி பிக் ஸ்க்ரீனில் மறுபடியும் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நம்மளோட கலைஞர்கள் இன்னும் மிக சிறப்பான விஷயங்களை பண்ணணும், படைப்புகளை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நானும் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. படத்தை முழு முயற்சியாக 4 வருடங்களுக்கு முற்பட்டு செய்ய தொடங்கிய படம். இதை கொண்டு வந்து விட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். படங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் திரைக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குன்றதை நாங்கள் அறிகிறோம்.
இல்லை நம்ம துசிகரனுடைய முக்கியமான பங்கு இதில் இருக்குது. எடிட்டிங் சைடில் ஃபர்ஸ்ட் கிளாஸ், மியூசிக் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது, ஆக்டிங் எல்லாம் சுமாராக நல்லா இருக்குது. படம் நல்லா தான் இருக்குது. அதில் வர அது கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை, என்ன படத்தை திரைக்கு கொண்டு வந்ததே பெருமையாச்சு. அதை விட்டு நாங்கள் வாழ்த்த வேணும். சொல்ல வேண்டியதை சொல்லாமல் சொல்லி காட்டியிருக்கு, அதுவும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம். நன்றி. 2020 ஷூட் பண்ணும்போது இந்த படம் உண்மையிலேயே ஒரு புதுசாக இருக்கும், இந்த சினிமா ஃபீல்டுக்கு புதுசாக இருக்கும்னா ஜோதிச்சு இந்த ஷூட் பண்ண தொடங்கினாங்க. ஆனால் இது இப்போ ஒரு 2025 இந்த படம் வரும்போது இந்த சூழலுக்கு இந்த இந்த நேரத்தில் இந்த படம் சரியாக இருக்குமான்னு நாங்கள் ஜோதிச்சு கொண்டு தான் டவுட்டோடு தான் வந்தேன். ஆனால் உண்மையிலேயே இப்போ பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது படம். நாங்கள் நினைச்சதை விட நல்லா தான் இருக்குது. இந்த படத்துக்காக நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் அர்ப்பணிப்பு இதில் இருக்குது. நீண்ட காலம் எடுத்திருந்தாலும் இந்த படைப்பு இவ்வளவு நாளைக்கு பிறகு வந்ததில் உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறத நினச்சி நான் பெருமைப்படுறேன். அதே போல் இதில் ஒர்க் பண்ண அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரிஷாந்தன். இந்த படம் முன்னம் எடுத்த மாதிரியே இல்லை, இப்போ எடுத்த ஒரு ஃபீல்லாம் இந்த படம் இருக்குது. ஆனால் இப்போ எடுத்திருந்தா இன்னும் டெக்னாலஜி ரீதியாக இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். பட் இது ஒரு குறையுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. அண்ட் நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், எடிட்டர் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணிக்காங்க. அண்ட் டிரெக்டருக்கு வாழ்த்துக்கள். ஸ்ரீலங்காவில் இப்படி ஒரு படம் அமைஞ்சதுன்றது எங்களோட ஈழ சினிமாவுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. ஆலைக்குறிஞ்சியர் படம் பார்த்துட்டு இப்போ தான் வழியில் வந்திருக்கிறோம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் சஸ்பென்ஸ் த்ரில்லராக ரொம்ப புதுவிதமான ஒரு கதையை எடுத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படம் அடுத்துன்னு சொல்லி படம் எங்களை அந்த சீட் நொடியில் வைக்கிற மாதிரி ரொம்ப த்ரில்லிங்காகவே படம் போய்கிட்டு இருந்துச்சு. படக்குழுவினருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆலைக்குறிஞ்சியர் படத்தினுடைய இயக்குனர். படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்த ஆடியன்ஸுக்கு நிறைய நல்ல விதமான கருத்துக்கள் வந்திருக்குது. அதே நேரம் அவங்களுக்கு மனசில் பட்ட சின்ன சின்ன குறைபாடுகளையும் எங்களோட பகிர்ந்து கொள்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்குது. ரெண்டை நாங்கள் வளர வேண்டிய தேவை இருக்குது. ஒரு படைப்பை கொடுத்துருக்கோம், ரெண்டு நாங்கள் விட முடியாது. இதில் இருக்கிற குறைபாடுகள் நிவர்த்தி செஞ்சு அடுத்தடுத்த படைப்புகளை கொடுக்க வேணும். அதனோட தான் எங்களோட ஈழ சினிமாவில் இன்னும் நிறைய படைப்புகளை நாங்கள் கொண்டு வரலாம். ஸோ அந்த அடிப்படையில் திருத்தங்களுக்கான எல்லா வாய்ப்புகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது. அதே போல் இந்த காலம் கடந்து படம் வந்திருக்கு என்றதை பற்றிய காமெண்ட்ஸ் நிறைய இடங்கள்ல இருக்குது. உண்மைதான், நாங்கள் 2019 ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ தான் இந்த படத்தை வெளியிடக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ப்ரொடக்ஷன் சைட்டில் இருக்குது. அதே நேரம் எங்களுக்கு COVID-19 இருந்தது, எக்கனாமிக் கிரைசஸ் கூட இருந்தது. ஸோ அதால் எங்களுக்கு நீண்ட காலம் எடுத்துக்கொண்டது. ஆனால் பரவாயில்ல, நாங்கள் ஒரு கதையை எடுத்து முடித்து வெளியில் கொண்டு வந்திருக்கிறோம்ன்றதை தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். இனி வரும் படைப்புகளை நாங்கள் இன்னும் மேலதிகமாக இதில் இருக்க திருத்தங்களோட நல்ல வடிவாக செய்து வெளியிட முடியும். ஸோ அதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. வேறு ஏதாவது இந்த படத்தில் என்னோட சேர்ந்து வேலை செஞ்ச எல்லா கலைஞர்களுக்கும் நன்றி. எல்லாரும் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. எல்லாட்ட உழைப்பால் தான் இந்த படம் வந்திருக்குது. ஸோ உழைப்பு தான் நீங்கள் படத்தில் கூட இருக்குது. உழைப்பால் தான் இந்த படமே வந்திருக்குது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் மிதுனா. இன்றைக்கு ஜஃப்னாவில் ராஜா தியேட்டரில் எங்களோட படம் ஆலைக்குறிஞ்சியர் போட்டனாங்க. எல்லா தேட்டர்லையும் நல்ல வரவேற்பு எங்களுக்கு வந்திருக்கு. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் எடுக்கப்பட்டது. அந்த டைம் வந்திருந்தால் இன்னும் மக்கள் இந்த படத்தை ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்க. படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாரும். இந்த கதாபாத்திரம் நான் ரொம்ப இந்த கதாபாத்திரத்தில் நடித்ததில் நான் பெருமைப்படுறேன். நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக இந்த படத்தில் ஒர்க் பண்ணி நடிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறோம். என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட பொருளாதார ரீதியாக எங்களோட சினிமா இன்னுமே நிறைய வளர இல்லை. ஆனால் எங்களோட உழைப்பு இதில் ஒர்க் பண்ண எல்லாரோட உழைப்பும் தான் இன்றைக்கி இந்த படம் திரைக்கு வர காரணம். கண்டிப்பாக எங்களை மாதிரி கலைஞர்களை ஊக்குவிக்கணும். என்னென்னு சொன்னால் எங்களோட கடின உழைப்புக்காக சரி நீங்கள் ஊக்குவிக்கணும். கண்டிப்பாக திரையரங்களை எங்களோட படத்தை பாருங்கள், எங்களோட சரி பிள்ளைகளை சொல்லுங்கள். நாங்கள் அடுத்தடுத்த படைப்புகளில் எங்களோட பிள்ளைகளை திருத்தி இன்னும் நாங்கள் மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு கைகோர்த்து நிற்கணும். கிட்டத்தட்ட மோர் தேன் 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு பிறகு இந்த படத்தை நாங்கள் திரையில் காண்ற வாய்ப்பு இன்றைக்கு கிடைச்சிருக்கு. இந்த படத்தை பார்க்க பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது.
இந்த படத்தின் ஆரம்பத்தில் ஒரு 5-6 படத்தின் ட்ரெய்லர்ஸ் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவ்வளவும் இங்கே வேற காத்திருக்கிற படங்கள். அங்கே இருந்து இன்றைக்கு வந்த படம் பார்த்தது இந்த மன நிறைவு ஏற்பட்டது. இவ்வளவு படைப்புகள் வேற இருக்குதாண்டு அண்ட் அந்த பார்த்த அவ்வளவு ட்ரெய்லர்ஸுமே ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிகள் தெரிஞ்சுது. பிறகு நாங்கள் இந்த படத்துக்குள்ள வந்தால் இவ்வளவு காலம் காத்திருந்ததுக்கு ஒரு நல்ல படைப்பு. இன்னொரு பெரிய மெனக்கவலை இது கொஞ்சம் ஏர்லியாக வந்திருந்தா இன்னும் அந்த டைமிங் நல்லா இருந்திருக்கும். இதுக்கு முதல் வந்த ஈழத்து திரைப்படங்களோட சேர்ந்து அந்த வரிசையில் வந்திருக்கேக்கு இந்த வளர்ச்சி இன்னும் நல்லா இருந்திருக்கும் பார்க்க. ஆனால் படத்துக்கு போட்டிருக்கிற டீமாக டிரெக்டர் எஃபர்ட்ல இருந்து இந்த டீம் முழுக்க போட்டிருக்கிற எஃபர்ட் வந்து சொல்ல இல்லாத ஒரு பெரிய எஃபர்ட்டை போட்டிருக்கீங்க. அதுலேயும் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஈழத்து சினிமாவா எங்களோட இலங்கை தமிழ் சினிமான்னு எடுத்தால் அதுக்கு ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் டிரெக்டர் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறார். ஸோ தொடர்ந்து இனி அடுத்தது இந்த ஒரு படத்தை பெண்டிங்கில் வச்சுக்கொண்டு அடுத்தடுத்த படைப்புகளுக்கு போக இயலாது. அது அது ஒரு கலைஞனுக்கு தான் தெரியும் அதுக்கு இருக்கிற ஒரு உளத்தாக்கம், அந்த ஸ்ட்ரெஸ் வந்து. ஸோ இப்போ அவையில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஒரு 6 மாதம் இந்த ரிலீஸ் பண்ணுற பரபரப்பில் அவையில் ஓடி திரிவினம்னு நினைக்கிறேன். இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். எல்லா வழியிலையும் ஸ்க்ரீன் பண்ணுறதாகட்டும், OTT தளங்களாகட்டும், அதன் மூலமாக கொண்டு போய் சேர்க்க வேணும். அதை முடிச்சுட்டு இந்த டீமாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த டிரெக்டருடைய அடுத்த படைப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நிச்சயமாக நல்ல ஒரு ப்ரொடியூசர் அவைகளுக்கு கிடைக்கிற பட்சத்தில் ஒரு தரமான ஒரு நல்ல படைப்பை நாங்கள் இந்த டீம்கிட்ட இருந்து அந்த டிரெக்டர்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கலாம்னு நம்புகிறேன். நன்றி.